எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆக நேரம் ஆகிவிட்ட காரணத்தினால் நாம் விரைவாக சிலுவை பாதையில் 4:30 மணிக்கு சிலுவை ஆராதனை, சிலுவை முத்து செய்தல் மற்றும் திருவிருந்து சடங்கோடு இன்றைய நாள் முழுவதும் நிறைவு பெறும். பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மண்ணிலே அடக்கம் செய்யப்பட்டு துயில் கொள்வார். சனிக்கிழமை மாலை 11:30 மணி அளவில் நாம் உயிர்ப்பு பெருவிழாவில் ஆண்டவர் உயிர்த்தெழுது நம்மை அனைவரையும் ஆசீர்வதிக்கவிருக்கிறார். ஆக இந்த புனித வாரத்தில் நாம் அனைவரும் அவரோடு ஒன்றித்து அவருடைய துன்பங்களிலும் துயரங்களிலும் நமக்காகப்பட்ட பாடுகளிலும் நாமும் இணைந்து பயணம் செய்கிற போது இறைவன் கண்டிப்பாக நம்மையும் அந்த குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அதுக்கான வரம் வேண்டி இன்றைய நிகழ்வுகளிலே நாம் தூங்குவோம். 4 சக்கர வாகனங்களை ஆலயத்தினுடைய வெளிப்புறத்திலே நிறுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் நாம் சிலுவை பாதை நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே. என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மனம் வருந்துகிறேன். உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு தேவாலயத்தை இடித்துவிட்டு 3 நாளில் கட்டி எழுப்புவேன் என்கிறார். தன்னையே கடவுளின் மகன் என கூறிக்கொண்டு தேவதூசனமும் செய்கிறார். அரசர் நீங்கள் இருக்க இவன் தன்னையே யூதர்களின் அரசன் என்று கூறி குழப்பம் விளைவிக்கிறார். யூதர்களின் அரசன்? நீ யூதர்களின் அரசனா? நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி சொன்னதால் கேட்கிறீரா? மக்களும் தாமி குழுக்களும் உன்னை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்களே, நீ அரசாட்சி செய்ய வந்தாயோ? அரசன் என்பது நீ சொல்லும் வார்த்தை. உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிமடுக்கிறார். உண்மையா? இவரிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லையே. இந்த மனிதனை நான் என்ன செய்யட்டும்? இயேசுவை உங்கள் விருப்பப்படியை சிலுவையில் அழைத்து கொள்ளுங்கள். இந்த மனிதனின் இரத்தப்படியில் எனக்கு பங்கில்லை.
விசாரித்த பிலாத்து அவரிடம் குற்றம் ஒன்றையும் காணவில்லை என்ற பின்பும் யூத தலைவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். அவர்கள் கேட்டபடியே பிலாத்து தீர்ப்பளித்தான். சிந்தனை: பிலாத்து தன்னுடைய ஆளுநர் பதவியை காத்துக்கொள்ள பொய்மைக்கு துணை சென்றார். ஊனியல்பு வென்றது. யூத தலைவர்களின் தூண்டுதலையும் மக்கள் கூட்டத்தின் கூக்குரலையும் கண்டு அஞ்சி தவறான தீர்ப்பு எழுதினான். உலகம் வென்றது. இந்த நீதிமானுடைய வழக்கில் நீ தலையிட வேண்டாம் என்று தூய ஆவியின் குரல் பிலாத்துவின் மனைவி வழியாய் வந்த போதும் சிலுவை மரண தண்டனை நிறைவேற்றப்பட இயேசுவை ஒப்புவித்தான். அலகை வென்றது. பிலாத்துவை போல தோற்று போகிறவர்கள் அல்ல நாம், மாறாக இயேசுவின் பிள்ளைகள். எனவே பரிசுத்த ஆவியின் தூண்டுதலுக்கும் இறை வார்த்தையின் வழிகாட்டுதலுக்கும் கீழ்ப்படிந்து உடலை, உலகை, பிசாசை வெல்வோம். அருள் வேண்டி ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. ஆமென். இரண்டாம் ஸ்தலம். இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. யூதரின் அரசே வாழி. தாவீதின் மகனே வாழி. நம் அரசரை ஒழுங்கு வணங்குவோம். அந்த சிலுவையை இவனே சுமத்து. அன்று நடந்தது. மரண தண்டனை தீர்ப்பு பெற்ற பின் இயேசுவை கசையால் அடித்து, கொக்கிகள் பொருத்தப்பட்ட சாட்டையால் அடித்து, முள்முடி சூட்டி, தலையில் கோலால் அடித்து, அவர் மீது துப்பி ஏளனம் செய்து கன்னத்தில் அறைந்து துன்புறுத்திய பின் பாரமான சிலுவையை அவர் தோள் மேல் சுமத்தி சிலுவையில் அறைவதற்காக இழுத்து சென்றார்கள். சிந்தனை: அநீத தீர்ப்பினால் இயேசுவின் உள்ளம் உடைந்து போயிருந்திருக்கும். கொடூரமான வதைத்தலால் அவருடைய உடல் நைந்து சக்தி இழந்து பலவீனமாய் இருந்திருக்கும். இச்சூழலில் இயேசு மும்முனை போரில் வெற்றி கொண்டாரா? ஆம். ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகும் என்ற உறுதியில் நொந்த உடலின் மேல் சிலுவையை தாமே சுமந்து கொண்டு கல்வாரி நோக்கி பயணிக்கிறார். இயேசுவால் முடிந்தது, அவரோடு இணைந்து நம்மாலும் முடியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இயேசு முதல் முறையாக கீழே விடுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்ன இப்போது தருமாறுகிறாய்? என்ன இதே வந்து விட்டார்? என்ன சொல்கிறாய்? பெருக்கிறது போலிட்டார். அன்று நடந்தது. வினோத பிரியத்தால் நெருக்கி தள்ளும் கூட்டம், படை வீரர்களின் சாட்டையடிகள், பொல்லாத வார்த்தைகள், கரடு மருதி, பேராசையால் கடலுக்கு அடிமைப்பட்ட காரணம்,
இவற்றையெல்லாம் மேற்கொண்டு வெற்றி கொள்ள இயேசுவின் கல்வாரி அன்பு உண்டு என்ற நற்செய்தியின் ஒளியை காண முடியாத நித்திய சமாதானத்தை வெளிப்பாடுகிறது. ஆமென். மரியாள் தன் மகன் இயேசுவை சந்திக்கிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். கொடூரமாய் கசையிடிக்கப்பட்டு முழுமுடியால் உன் முகம் கலையிழக்க அழுகி உன் மேனி முழுவதும் ரத்தம் வழிகிறது. இதற்காகவா நான் உன்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்து மகனே, காலமெல்லாம் மக்களுக்காக நன்மை செய்த உனக்காய் இந்த நிலை. ஐயோ, என்னால் தாங்க முடியவில்லையே. உன்னை இந்த கோலத்தில் பார்க்கும் போது பெற்ற வயது பற்றி எரிகிறதா மகனே. உலக மக்களின் மீட்பதற்கு இந்த கொடிய வேதனையை நீ அனுபவிக்கத்தான் வேண்டுமா? இந்த கொடுமையான சாவிற்கு நீ பலியாக வேண்டுமா மகனே? அன்று நடந்தது. அருள்மிக பெற்றவரே என்று பரம தந்தையிடமிருந்து வாழ்த்து. ஆண்டவரின் தாய் என்று புகழ் மாலை. தன் சிறு குழந்தை 100% மனித உணர்வில் வாழ்ந்த இயேசுவின் தாய் சிலுவை சுமந்து தள்ளாடி நடக்கும் தன் மகனை சந்திக்கிறாள். சிந்தனை: கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்கும் எவரும் என் சீடனாய் இருக்க தகுதியற்றவன் என்ற இறை வார்த்தையாய் மாறிப்போனவர் இயேசுவின் தாய் மரியா. அதனால்தான் கடவுளின் முதல் அழைத்தலுக்கு உன் விருப்பப்படி இருந்தால் இது உனக்கு வேண்டாம் மகனே என்று சொல்லி மேற்கொண்ட செல்ல வீரத்தாய் உலக மீட்புக்காக உன்னிலும் என்னிலும் இறை சித்தம் நிறைவேறட்டும் என்று தூய ஆவியால் மட்டுமே இயக்கப்பட்டவராய் இயேசுவுக்கு திடம் கொடுத்தார். இவரை தாயாக கொண்ட நம்மாலும் இத்தகைய கொடூர சந்தர்ப்பங்களை தூய ஆவியின் துணையோடு மேற்கொள்ள முடியும். அருள் வேண்டி ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். பாரமான சிலுவையை கொண்டு
உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இவன் தடுமாறுவதை பார்த்தால் கல்வாரி வரை தாங்க மாட்டான் போலிருக்கிறதே. இவன் சிலுவையை சுமக்க யாரையாவது கூப்பிடு. ஏய், இங்கே வா. யார் நீ? நானா? நான் சிலுவையை ஊரானாகிய சிறுவன். நீ எந்தவராயிருந்தால் எனக்கு என்ன? இவன் சிலுவையை சுமக்க உதவி செய். நானா? வா இங்கே. இந்த சிலுவையை தூக்கு. தூக்கு. அன்று நடந்தது. இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக வெளியே படைவீரர் சென்றனர். அப்பொழுது அலெக்சாந்தர், ரூபு ஆகியோரின் தந்தையான சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். படைவீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். சிந்தனை: இயேசுவுக்கு உதவ சீமோன் முதலில் மறுத்ததால் வலுவந்தமாய் சுமத்தப்படுகிறது. அப்போது உடலும் மனமும் புழுங்கிச் சாகும். உலகம் நம்மை பாவி, சபிக்கப்பட்டவன் என்று கூறும். அலகை நாம் நம்பும் கடவுள் ஒன்றுக்கும் உதவாதவர் என்று கூறி அவிசுவாசத்திற்கு தள்ளும். ஆனால் இயேசுவின் பின்னே சிலுவை சுமந்து சென்று மகிமையில் பங்கடைந்த சீமோனைப் போல வருத்தத்தோடு, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய துணிவுடனே இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைத்தால் துணியாலே உருவம் பரிசால் பதிந்ததுவே உள்ளமும் அவர் பால் சென்றதுவே. துணிவுடனே இயேசுவின் ஏய் பெண்ணே, நில். எங்கே போகிறாய்? இறைவனுக்கான அவனா இறைவன்? அவன் ஒரு குற்றவாளி. என் மீட்பரை குற்றவாளி என்று சொல்வது யார்? அண்ணா, கைப்பாசிடம் கேட்டுப்பார். அவர்கள் சொல்வார்கள் இவன் செய்த துரோகத்தை. அது வஞ்சனையாளர்களின் சதி. என் ஆண்டவரால் குணம் பெற்ற, ஆறுதல் பெற்ற அநேக மக்களை கேட்டுப்பார். அவர்கள் சொல்வார்கள் அவர்தான் மீட்பர் என்று. பெண்ணே, அதிகம் பேசாதே, விலகில். பெண் உண்மையை பேசினால் அதிகம் பேசாதே என்று அழுகிறாய். விடு, என்னை தடுக்காதே. ஆண்டவரே, எங்கள் மீட்பரின் மலர் போன்றும் அழகிய முகம் இன்று இரத்த வெள்ளத்தில் சீர்குலைந்து விட்டதே. உன் திருமுகத்தை துடைப்பதற்கு கூட எத்தனை தடைகள். அன்று நடந்தது. எசாயா நூல் அதிகாரம் 53 துன்புறும் ஊழியர் என்று தீர்க்க தரிசன இறைவாக்காக இயேசுவின் பாடுகளின் பயணம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை. நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை.
கடமை உணர்வு உந்தி தள்ளியதால் இயேசுவின் கொடூர வேதனை அவர்களுக்கு மென்மேலும் அன்பையும் பரிவையும் ஆறுதலையும் துகிலாக்கி இயேசுவின் இரத்தக்கரை படிந்த முகத்தை துடைத்த போது துன்புறும் மனிதரில் இயேசுவை காண்போம். அப்போது அன்பரின் சாயல் நம்மில் பதியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஏழாம் ஸ்தலம். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்ன 90 வயது கிழவன் போல் தள்ளாடி தடுமாறி நடக்கிறாய்? என்ன வீரமாய் போதித்தார்? உனக்கு வீரமெல்லாம் இங்கே சீக்கிரம் நேரமாகிறது. யூதர்களின் அரசன் என சொல்லிக் கொண்டார். இப்போது யூதர்களின் அரசன் மண்ணை கவி விட்டார். தொட்டு தொட்டு குணமாக்கியவன் மண்ணை தொட்டு கொண்டு கிடக்கிறார். இன்னும் வாழ்ந்தவன் சொல்கிறான். இருநாள் வழி வாங்காதே. அன்று நடந்தது. ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீ செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். மெய்யாகவே அவர் தம் உருவிலும் தம் சாயலிலும் மனுக்குலத்தை படைத்தார், நம் பரம தந்தை. ஆனால் பாவத்தாலும் அதன் விளைவுகளாலும் மனிதன் தெய்வ சாயலை இழந்து போனான். தீச்செயல்கள் மேல் தீச்செயல்கள் செய்யப்பட்டன. அதன் விளைவாய் மனுக்குலத்தின் துன்பங்களையும் இயேசு கிறிஸ்து தம் மீது மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். இதன் காரணமாகத்தான் அதற்கு மன்னிப்பே இல்லை என்ற அவிசுவாசங்களாகிய அனைவருடைய பாவங்களையும் அதன் விளைவுகளாகிய நோய்களையும் துன்பங்களையும் நம் மீட்பர் இயேசு. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். அழுகையுடன் இயேசுவின் பின்னால் எருசலேம் மகளிர் நடக்கின்றார். உங்களின் பிழைக்காய் அழுகிறந்தார். பிழையற்ற உலகம் அழைக்க சொன்னார். அழுகையுடன் எருசலேம் மகளிர் இயேசுவுக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள். திவ்ய இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீதான் எங்கள் தலைவர் என்றும் இந்த எருசலேம் நகரெங்கும் ஓசானா பாடி உம்மை வெற்றி வீரராய் அழைத்து வந்தோமே. இன்று நீர் படும் இந்த கொடிய வேதனையை பார்த்து என் நெஞ்சம் வெடிக்கிறது. ஆண்டவரே, எங்கள் மீட்பரின் கொடூரமான காயங்களால் உம் உடல் முழுவதும் இரத்தம் கொட்டுகிறதே. ஐயோ, உம்மை இந்த பாரமான சிலுவையில் அறைந்தல்லவா கொல்லப் போகிறார்கள். எருசலேம் மகளே, எனக்கு அழ வேண்டாம். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ கொடிய காலங்கள் வரப்போகின்றன. பச்சை மரத்திற்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார். அன்று நடந்தது. இயேசுவை விசாரணை செய்தபோது பிலாத்து அவர் மேல் குற்றம் ஒன்றையும் காணவில்லை. ஆனால் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று மக்கள் கத்தி கலகம் செய்தனர். எனவே பிலாத்து கூட்டத்தினர் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். சிந்தனை. உலகின் பாவங்களை வேதனையோடு சுட்டி காட்டுகிறார். எருசலேம் மகளிரே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்கிறார். தொடர்ந்து ஆட்சியின் போது யூதர்களின் இரத்தம் நீர் போல் கொட்டப்பட்டது. எனவே நம் நாவுகளுக்கு இறை வார்த்தைகளை அறிக்கையிடட்டும், துதி பாடல்களை செலுத்தட்டும், இயேசு என்கிற மீட்பின் மந்திரத்தை சுவைக்கட்டும். மண்ணில் விழுந்தார், சிலுவையின் அடியில் சிதைகின்றார். உயிர் கொள்ளும் வலியால் துடி துடித்தும் இலக்கினை அடைந்திட எழுகின்றார். மறுபடியும் ஒன்பதாம் ஸ்தலம். இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாடுகள் பட வேண்டியிருக்கிறது. என்னை அப்படி செய்வார்கள், இப்படி செய்வார்கள் என்று சாவுக்கு முன் தீர்க்க தரிசனம் சொன்னாயே, இப்போது நடக்க கூட தடுமாறுகிறா? நாளை ஓய்வு நாள், ஆயத்தம் செய்ய வேண்டும். இதில் இப்படி நடந்தால் நாம் கொல்கத்தா போய் தர முடியாது. நம்மை மிகவும் தொந்தரவு செய்கிறான். இருக்கின்ற நிலைமையை பார்த்தால் இங்கேயே 2 ரூபாய் போல இருக்கிறது. ஊக்கி நிறுத்துவனை. அன்று நடந்தது.
கிறிஸ்து உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வஞ்சையில் எதுவும் அவர் செய்ததில்லை. வஞ்சனை வேதனைகள், முற்றிலும் நம்பிக்கை இழக்க வைக்கும் சூழ்நிலைகள், இதுவரை விண்ணும் மண்ணும் அறிந்திராத மறை நிகழ்வுகள், இயேசு உடலில் மிகுந்த பலவீனப்பட்ட நேரம் அது. இப்போதும் அதே சோதனைகள். பிறரின் நோய்களை குணமாக்கிய நீ உன் வேதனைகளை மறைய செய்ய முடியாதா? உன் தந்தையை கேள். பெரிய சேனையை களைந்திட தந்தார். அவமான வேதனை அனுபவித்தார். உடலின் வலியுடன் உளவலியும் சேர்ந்திட மனுமகன் துடிக்கின்றார். ஆடைகளை இயேசுவின் ஆடை களையப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கூட இதனை போல் உடுத்தியிருக்க மாட்டார். இது தையலில்லாத ஆடை. இதன் கீழ்த்தால் ஒன்று கொண்டிருக்காது. எனவே சீட்டு போட்டு பகிர்ந்து கொள்வோம். நடந்தது. சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்தூயகத்துக்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. சிந்தனை: மெய்யான கடவுளும் மெய்யான மனிதனும் ஆகிய இயேசு கிறிஸ்து தன் துன்ப பாதையின் ஆரம்பத்தில் இருந்து மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். கரங்களை துளைத்தார், கால்களை சேர்த்தும் அரைந்து விட்டார். ஆவியை பறித்திடும் நோக்குடனே சிலுவையில் சேர்த்து தொங்க வைத்தார். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். Thank you.
அன்று நடந்தது. சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். முன்பு நீங்கள் இறைவனோடு உறவற்றவர்களாய் நம்மோடு ஒப்புரவாக்கினார். சிந்தனை: இறைவனோடு உறவற்று இருக்கும் நிலையில் நாம் 3 ஆணிகளால் துன்பத்தோடு பிணைக்கப்பட்டிருப்போம். அவற்றுள் முதலாவது நம் உடலின் இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு மீள முடியாத நிலை, வெளியே வர முடியாது என்ற அதன் பொய்யை நம்ப ஆரம்பிக்கின்றோம். நம் உடலை ஒருக்கும் முயற்சிகள் ஊனியல்பின் இச்சைகளை வெல்கின்றது. தான தர்மங்கள் உலக செல்வங்களை வெல்கின்றது. ஜெபம் அழகையின் அரண்களை தகர்க்கின்றது. அர்த்தம் புரிந்து மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாங்கள் சொல்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை. பிறரை விடுவித்தான். இவன் கடவுளின் விஷயம் ஏற்று கொள்ளப்பட்டவருமானார். தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். யூதர்களின் அரசன். நீ யூதர்களின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக் கொள். அம்மா, இதோ உன் மகன். அருளப்பா, அருளப்பா, இதோ உன் தாய். தானமாக இருக்கிறோம். யார் எங்கே? குறித்த காரியம் கடற்காரனை தோய்த்து ஈசோவு தன்னை போஷித்தார். இறைவா, இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? தம்பி, இதோ உன் குழந்தைகளும் எல்லாரையும் ஒப்படைக்கிறேன்.
சிலுவை தன் தோழனிலே சிதறும் தன் வேர்வையிலே சிலுவை தன் தோழனிலே சிதறும் தன் வேர்வையிலே சிறுமை கல்வாரி மாமலையோ கொடுங்கோர காட்சி கண்ணில் நீர் வழிந்திடுதே இந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசு அறிவிக்கப்பட்டார். அவர் யோர்தானில் திருமுழுக்கு பெற்றபோது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று தந்தையால் அறிவிக்கப்பட்டார். மறுரூப மலையில் இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று தந்தை தம் மகிழ்ச்சியை தெரிவித்தார். இயேசு தந்தையை நோக்கி ஜெபித்த போது ஒன்று கூட மாறாமல் அப்படியே தந்தை அற்புதங்களை நிகழ்த்தினார். இப்படியாக தன் இரத்தமும் சதையுமான, தன் பூரிப்பும் பிரியமுமான, சந்தித்தமாய் மாறிப்போன அருமை மகன் இயேசுவை எனக்காக உனக்காக சிலுவையில் நொறுக்கவும் துன்பங்களால் வதைக்கவும் அப்பா பிதா திருவுளம் கொண்டார். இயேசுவை விட உன்னையும் என்னையும் தந்தை அதிக உயிர் தந்தையும் மகனும் உயிரற்ற உடலிங்கு தாய்மடியில் மறியவள் இதயம் நொறுங்கியது மைந்ததின் முடிவினை கண்டதனால் கல்வாரியே அன்னை மரியின் மடியில் இயேசுவின் உடலை வளர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்று நடந்தது. குழந்தை இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த அன்று இறைவாக்கினர் சிமியோன் வழியாக இறைவன் அன்னை மரியாளிடம், இதோ ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியது. சிந்தனை: அன்னை மரியாள் நம்மை போன்ற ஒரு மனித பிறவிதான். அன்னை எப்படி அவரால் இதை செய்ய முடிந்தது? எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நேசித்ததால். தன்னைத்தான் நேசித்தது போல்
மனுக்குலத்தை என்னை உம்முடைய தாய்மை கரங்களில் சுமந்து செல்லும். இந்த இங்கே முடிச்சிடறாங்க போல இங்கே பண்ணிடுறாங்க உள்ள கொண்டு போய் எடுத்துட்டு போவாங்க. இயேசு என்கிற இந்த வாசல் வழியாக அன்றி வேறு எதன் வழியாகவும் நம் பாவங்களுக்கு மன்னிப்பு இல்லை, துன்பங்களுக்கு மீட்பு இல்லை, நிலைவாழ்வு இல்லை. எனவே இடுக்கமான இவ்வாயிலுக்குள் நுழையும்படி நம் ஊழியர்களின் நாட்டங்களை களைந்து விடுவோம். உலகத்தின் மீதுள்ள அதீத பற்றை களைந்து விடுவோம். அகன்ற வாயிலின் வழியாய் அழிவுக்கு அழைத்து செல்ல துடிக்கும் அழகையை எதிர்த்திடுவோம். நாம் இருப்பது போலவே நம்மை அர்ப்பணிப்போம். அப்போது கிறிஸ்து இயேசுவை உயிர்த்தெழ செய்த அதே ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான நம் உடல்களையும் உயிர் பெற்றட செய்வார். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. ஜெபம். விண்ணகத்தார்கள் நமக்கு மோரை தயார் செய்திருக்கிறார்கள். வலப்பக்கத்தில் இருக்கிற மோரை அனைவரும் அருந்துவிட்டு ஆலயத்தினுடைய சென்று அமரலாம். விரைவில் நாம் சிலுவை ஆராதனை